வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் மாதத்தினுடைய 21, 22, 23, 24, 25 5 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய புதிய தலைவர் யார்? ஓகேங்களா? தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய புதிய தலைவராக தற்போது யார் நியமிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மணிக்குமார். இது மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மணிக்குமார் அவர்கள் தான் என்னது நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் யார் சார் அப்படின்னா கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான். ஸோ இவர் தான் தற்போதைய மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. 34 இருக்குல்ல, வெறும் 3. ஓகேங்களா? ஸோ 3 வருடம் அல்லது 70 வயது எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ அவங்க ரிட்டையர் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 வருஷம் இருக்கிறதுக்குள்ளே இவருக்கு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸில் இவர் ரிட்டையர் ஆவார். ஒரு வேளை இவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இப்போ 68 இருக்கிறாரு அப்படின்னா இப்போ 2 வருஷம் தான் ஆகுது, 70 ஆனாலும் அவர் ரிட்டையர் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எதற்காக அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு தலைவராக இருந்த எஸ் பாஸ்கரன் அவர்கள் தற்போது ஓய்வு பெற்றதன் அடிப்படையில் இவர் புதிய ஆணையத்தினுடைய தலைவராக உருவாகியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா தமிழ்நாடு மாநில மனித உரிமை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. 2வது கொஸ்டின், மக்களவை இடைக்கால தலைவர் யார்? மக்களவையினுடைய இடைக்கால தலைவராக தற்போது யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா பத்ருஹரி மகதாப். ஓகேங்களா? பத்ருஹரி மகதாப். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ எம்பி தேர்தல் முடிவடைந்திருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்குது, எல்லா எம்பிகள்லாம் பதவி ஏற்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதற்காக இந்த இடைக்கால தலைவராக பத்ருஹரி மகதாப் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவங்க என்ன அப்படின்னா இவர் கட்டாக் தொகுதியை சார்ந்தவர், ஒடிசா 7வது முறையாக ஒரு எம்பியாக இருக்கிறார். ஓகேங்களா? எந்த ஆர்டிக்கிளின் கீழ் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத பார்த்து வச்சுங்க. 95(1) கீழ் இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை தான் இப்போ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மக்களவையினுடைய இடைக்கால தலைவராக பத்ருஹரி மகதாப் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. 3வது கொஸ்டின், அணு ஆயுத கையிருப்புக்கான பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? அணு ஆயுத கையிருப்பினுடைய பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்றத உங்களுக்கு கொஸ்டின். இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. இந்த அணு ஆயுதங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய பட்டியலில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்போ முதல் இடத்துல யார் சார் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4300 அணு ஆயுத அளவிற்கு அவர்கள் வைத்திருப்பதாக அந்த தகவல் சொல்கிறாங்க. 2வது அமெரிக்கா 3708 அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க. 3வது சீனா 500 அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க. இந்தியா இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா லடாக் ஹோம் சர்வதேச அமைதி மையம், ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு மையம் தான். இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தற்போதைய வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ 4வது 2024ஆம் ஆண்டிற்கான குட்லெப்ப ஹல்லிக்கேரி விருது பெற்றவர் யார்? ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டிற்கான குட்லெப்ப ஹல்லிக்கேரி விருது பெற்றவர் யார்? ஓகேங்களா? யார் அப்படின்னா சித்தலிங்க பட்டின ஷெட்டி அவர்கள் தான். ஓகேங்களா? மூத்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய சித்தலிங்க பட்டின ஷெட்டி அவர்கள் தான் இந்த 2024க்கான குட்லெப்ப ஹல்லிக்கேரி விருது அப்படின்ற விருதை வழங்கியிருக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி, இந்தியிலே பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த விருதை வழங்கக்கூடியது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த குட்லெப்ப ஹல்லிக்கேரி அப்படின்ற ஒரு நினைவு அறக்கட்டளை தான் இதை வழங்கி வருவாங்க. ஸோ இந்த ஆண்டிற்கு மூத்த எழுத்தாளராகிய சித்தலிங்க பட்டின ஷெட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. 5வது கொஸ்டின், இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. 79வது ஐநாவினுடைய பொது அமர்வு தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? 79வது பொது அமர்வு தலைவராக தற்போது யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா பிலிமோங் யாங். யார்? பிலிமோங் யாங். இவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரூன் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது இல்லையா? ஸோ அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் தான் இந்த பிலிமோங் யாங். தற்போது இவர் 79வது ஐநாவினுடைய பொது அமர்வு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன கொஸ்டின், 78வது யார் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 78 யார் என்பதை நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். ஓகே.
2024ஆம் ஆண்டிற்கான ஆற்றல் மாற்ற குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது? 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எதுனா ஸ்வீடன். ஓகேங்களா, ஸ்வீடன் தான் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இரண்டாவது யார் அப்படின்னா டென்மார்க் இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடிக்கிறாங்க. 3வது பின்லாந்து. நம்ம லைனாக கொடுத்துருக்குறோம், ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து இருக்கிறாங்க. அப்போ இந்தியா எத்தனையாவது சார் அப்படின்னா 63வது இடத்துல தான் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவினோட இடம் என்ன அப்படின்னா 63வது இடம். இது யார் வெளியிட்டா அப்படின்னா உலக பொருளாதார மன்றம். ஓகேங்களா, உலக பொருளாதார மன்றம் தான் இதை வந்து வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 2024ஆம் ஆண்டு உலகளாவிய இந்த ஆற்றல் மாற்ற குறியீட்டில் முதலிடம் பிடித்தது ஸ்வீடன். இந்தியாவினோட இடம் 63. ஓகேங்களா, ஓகே. 7வது கொஸ்டின், இந்தியாவினுடைய முதல் தனியார் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைய உள்ளது? இந்தியாவினுடைய முதல் தனியார் உயிர்கோள காப்பகம் அப்படின்றது எங்கே அமைய இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில். ஓகேங்களா, ராஜாஜி ரகாதி உயிர்கோள காப்பகம், அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ராஜாஜி ரகாதி உயிர்கோள காப்பகம் என்ற பெயரில் முதல் தனியார் உயிர்கோள காப்பகமாக அது அமைய இருக்குது. கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்குது. இன்கேஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் தனியார் உயிர்கோள காப்பகமாக அது இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின், போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. புதிதாக சட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா இந்த போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டு வேலை வாய்ப்புகளை பெறுவாங்க. அப்போ ப்ராப்பராக படித்து கொண்டிருக்கிற நம்மளை மாதிரி மாணவர்கள் என்ன ஆகுறாங்க, பாதிக்க விடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதற்காக புதிதாக ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்குது. ஸோ அந்த சட்டத்தில் வந்து எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா 2024 அப்படின்ற கீழே தான் இந்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு யார் தலைமையில் குழு அமைச்சிருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. ராதாகிருஷ்ணன். யார் தலைமையில் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்றவனுடைய தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின், செம்மொழி தமிழ் நாள் விழா எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? செம்மொழி தமிழ் நாள் விழா எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? செம்மொழி தமிழ் நாள் விழா அப்படின்றது எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னா நம்மளுடைய இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசால் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து ஒரு விஷயம் தான் என்னது, செம்மொழி தமிழ்நாள் விழா என்பது அக்டோபர் 12. இது மட்டும் இல்லாமல் நிறைய அதுகள் அறிவிக்கப்படுகிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் அப்படின்ற விஷயங்களில் இந்த சட்டப்பேரவையில் நிறைய அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பார்த்தோம், மீதி இருக்கக்கூடிய பார்க்கலாம். தமிழ் அறிஞர் ஒருவருக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலத்தில் கருணாநிதியினுடைய பெயரில் புதிய விருது ஒன்றை அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய பரிசு தொகை 10 லட்சம் ரூபாயும் 1 பவுன் செயின் வழங்கப்பட இருக்கிறது. ஓகேங்களா, 1 பவுன் செயினும் வழங்கப்படுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஜனவரி 25 தாய்மொழி தியாகிகள் தினம் அப்படின்றது அறிவிப்பு செஞ்சப்பட்டிருக்குது. இனிமேல் ஆண்டுதோறும் கடைபிடிப்பாங்க. செம்மொழி நாள் அப்படின்றது ஜூன் 3 வந்து கடைபிடிப்பாங்க. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. செம்மொழி தமிழ் நாள் அப்படின்னா அக்டோபர் 12, வெறும் செம்மொழி நாள் என்பது ஜூன் 3. ஓகேங்களா, பல்வேறு இடங்களில் சிலைகள் தலைவர்களுக்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவில் ஒரு சிலைக்கு 50 லட்சம் அப்படின்ற மாதிரி. வேலு நாச்சியாரினுடைய சிலை சென்னையிலையும், மருது சகோதரர்கள் சிலை சிவகங்கையிலையும், சர் ஜான் ஹியூபக் மார்ஷல் தொல்லியல் துறையினுடைய தலைமை இயக்குநராக இருந்தவர் சென்னையில் அமைக்க போகிறாங்க. ஜிடி நாயுடினுடைய சிலை கோவை, ராதாகிருஷ்ணனுடைய சிலை திருத்தணி, இந்திரா காந்தி சென்னை, நாடிமுத்து பிள்ளை பட்டுக்கோட்டை, சீகன் வால்கோ அச்சயந்திரம், அதாவது இவர் கண்டுபிடிச்சவர். ஓகேங்களா, ஸோ இவருக்கான சிலை வந்து அமைக்க போகிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இரட்டைமலை சீனிவாசன், இமானுவேல் சேகரனார், அஞ்சலை அம்மாள், பா சுப்பராயன், முத்துலட்சுமி ரெட்டி, அப்துல் கலாம், மு வரதராசனார், கி ராஜநாராயணன். ஓகேங்களா, இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு இவர்களுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னா அரசு விழாவாக கொண்டாடப்படும் சொல்லப்பட்டிருக்கு. மேலே இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதில் பார்த்தது எல்லாத்துமே அரசு விழாவாக ஃப்யூச்சரில் கொண்டாடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமானது. ஓகேங்களா, 10வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக கைவினை நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் நகரம் இது. உலகத்திலேயே கைவினை நகரமாக ஒரு நகரத்தை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அந்த நகரம் என்ன அப்படின்னா ஸ்ரீநகர். ஓகேங்களா, ஸ்ரீநகர் தான் வந்துட்டு உலக கைவினை நகரமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது. இதை உலக கைவினை கவுன்சில் தான் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரினுடைய கோடைகால தலைநகரம் தான் இந்த ஸ்ரீநகர் என்பது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ 11வது கொஸ்டின்.
நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம், பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசால் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்களில் அப்படின்றத பார்த்தோம் வச்சுக்கோங்களா. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். பாவை எனப்படக்கூடிய சுடுமண் பொம்மையினுடைய தலைப்பகுதி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? பாவை எனப்படக்கூடிய சுடுமண் பொம்மையினுடைய தலைப்பகுதி எங்கே சார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வெம்பக்கோட்டை விருதுநகரில் இருக்குது. ஸோ 3வது கட்டமாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது குந்தலம் என்றக்கூடிய சிகை அலங்காரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் சிகை அலங்காரம்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.77 மீட்டர் உயரமாகவும் 25.6 மீட்டர் மில்லிமீட்டர் அகலமாகவும் இருக்குது. பல வண்ணங்களில் கண்ணாடி மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கீழடி சிவகங்கையில் 10ஆம் கட்ட அகழாய்வு தற்போது அங்கே நடைபெற்று வருகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. 12வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விண்ணில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்திய பிறகு மீண்டும் பாதுகாப்பாக தரைக்கு வரக்கூடிய திரும்பி வரும் மறுபயன்பாட்டிற்கான ஏவுகணை எது? திரும்பி வரும் மறுபயன்பாட்டிற்கான ஏவுகணை எது? ஏவுகணையினுடைய பெயர் என்ன அப்படின்னா புஷ்பக் ஏவுகணை. அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த ராக்கெட் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏவுகணைகளை ஏவுவாங்க. ஒரு ஏவுகணையை வச்சு அதில் சில ராக்கெட்டுகளை ஏவுவாங்க. எப்பயுமே அது ஒரு தடவை ஏவி முடித்தா ஒரு முறையிலே அது இதாயிரும். ஓகேங்களா? டெஸ்ட்ராய்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது கோளை போய் விட்டுட்டு மறுபடியும் மறுமுறை திரும்பி விட்ட இடத்திற்கே வரக்கூடும். மறுபயன்பாட்டிற்கு இதை பயன்படுத்த முடியும் மறுபடியும் இன்னொரு முறை அப்படின்ற மாதிரி இதை சோதனை செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய பெயர் புஷ்பக். இதனுடைய சோதனை வெற்றி அடைந்திருக்குது. எங்கே சார் அப்படின்னா சித்திரதுர்கா விண்வெளி சோதனை தளம், கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ இதனுடைய திட்ட இயக்குனராக தமிழ்நாட்டை சார்ந்த முத்துப்பாண்டியன் அவர்கள் இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணியிருக்கிறா அப்படின்னா இஸ்ரோ அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 13வது கொஸ்டின். இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னா ஒரு 10 விதமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதில் முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். கடல்சார் ஒத்துழைப்பு, நீல பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகள், பசுமை தொழில்நுட்பம், எண்ம கூட்டமைப்பு, டிஜிட்டல். ஓகேங்களா? விண்வெளி, ரயில் போக்குவரத்து, இது மாதிரி சில துறைகள், இது உள்ளிட்ட ஒரு 10 துறைகளில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ வங்கதேசத்தினுடைய பிரதமராக தற்போது இருக்கிறவர் ஷேக் ஹசீனா. அவங்க இந்தியா வந்திருக்கிறாங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போடப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ தீஸ்தா நதி டு இந்தியா டு வங்கதேசம், அதாவது இந்த தீஸ்தா நதியை குறித்து இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு இதை போகிறோம். இரு நாடுகளுக்கு இடையே கிட்டத்தட்ட 54 நதிகள் இருக்குது. ஓகேங்களா? வங்கதேசத்தில் இந்த தீஸ்தா நதி அப்படின்ற ஒரு சேமிப்பு மேலாண்மைக்கான மாபெரும் திட்டத்தை 2 பேரும் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 1996 கங்கை நதி நீர் ஒப்புதல் போடப்பட்டுச்சு அப்படின்றதே நம்ம இந்த இடத்துல நினைவு கூர்ந்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் வங்கதேசனிடையே ஒரு 10 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. அது என்னென்ன கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட 10 ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியா வருகை புரிந்தாங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த 10 ஒப்பந்தத்தில் இந்த தீஸ்தா நதி குறித்த ஒப்பந்தம். இது இதில் ஒரு தீஸ்தா நதி வங்கதேசத்தில் நதிநீர் சேமிப்பு செய்து மேலாண்மைக்கான ஒரு மாபெரும் திட்டமாக இது போடப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின். இப்போ தான் பார்த்தோம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை அப்படின்ற சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது பாலை நிலத்தினுடைய தெய்வமாக இருக்குது. நம்மளுக்கு தெரியுமில்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த பாலை நிலத்தின் தெய்வம் தான் இந்த கொற்றவை அப்படின்னு சொல்லப்படும். நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது செங்கல்பட்டு மதுராந்தகம் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? ஸோ 15வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கேரள மாநிலத்தின் பெயர் கேரளம் என மாற்றம் செய்யப்பட எந்த சட்டப்பிரிவு முக்கியமாக? இப்போ கேரளா அப்படின்ற இருந்த பெயரை கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்றத தவிர எந்த சட்டப்பிரிவு அப்படின்றத நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டிக்கிள் 3 படி தான் இந்த மாதிரி பெயர் மாற்றம், புதிதாக மாநிலம் உருவாக்கமாக இருக்கட்டும், எல்லைகளை மாற்றி அமைக்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த ஆர்டிக்கிள் 3 படி தான் இதை நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? இந்த சட்டசபையில் தற்போது ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறாங்க. கேரளாவினுடைய சிஎம் யார் நம்மளுக்கு தெரியும். யார்? பினராயி விஜயன் அவர்கள். அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான். ஓகேங்களா? ஓகே.
அடுத்தது 16வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். உலகளவில் எத்தனை கோடி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? உலகளவில் எத்தனை கோடி குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா 18.1 கோடி குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டதாக ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்குது. யுனிசெஃபினுடைய ஒரு அறிக்கை. ஓகேங்களா? ஸோ இதில் 4இல் ஒரு குழந்தை இதை வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க, பூட்டான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆசிய அளவில் இந்தியா 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதில் யுனிசெஃப் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1946 டிசம்பர் 11. எப்போ? 1946 டிசம்பர் 11. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது அப்படின்றது எக்ஸ்ட்ரா தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நேட்டோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நேட்டோ அமைப்பினுடைய புதிய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து நேட்டோ அப்படின்றதனுடைய விரிவாக்கம் என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பெல்ஜியம். ஸோ 32 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சட்டப்பேரவைகள் குறித்து பார்க்கலாம். ஏற்கனவே மேலே நம்ம பார்த்துருந்தோம், அதை தொடர்ந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இளஞ்சிவப்பு ஆட்டோ 200 பெண் ஆட்டோ டிரைவர்களுக்கு தலா 1 லட்சம் மானியம் வழங்கப்பட இருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோ அப்படின்ற பெயர் ஆட்டோ வாங்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் மானியம் வந்து வழங்க இருக்கிறாங்க. அது குறித்த ஒரு விஷயங்கள் தான் இது. அதாவது அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் கல்வி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு கெலன் கெல்லர் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. உலகத்தினுடைய 8வது அதிசயமாக பார்க்கப்பட்ட கெலன் கெல்லர். பழைய தமிழ் புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கெலன் கெல்லரை பற்றி என்னது ஒரு பாடப்பகுதி உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே கண்ணு தெரியாமையே பல்வேறு டிகிரிகளை படித்து வாழ்ல முன்னேற மாதிரி அந்த இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1000 பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு ஆட்டோ வழங்க 1 லட்சம் மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது திருஷ்ணா அப்படின்ற திட்டம் இந்தியா மற்றும் பிரான்ஸ் விண்வெளி நிறுவனங்களுக்கு இடையே போடப்பட்டிருக்குது. இதனுடைய விரிவாக்கம் பார்த்து வச்சுங்க. தெர்மல் இன்ஃப்ராட் இமேஜிங் சேட்டிலைட் ஃபார் ஹை ரெசல்யூஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட். இது எதற்காக சார் அப்படின்னா பருவநிலை மாற்றம், நீர் பயன்பாடு, பனி உருகுதல் போன்ற நிகழ்வுகளை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஜிஎஸ்டி வரி விகித குழு வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதனுடைய ஒருங்கிணைப்பாக சாம்ராட் சௌத்ரி பீகார் துணை முதல்வர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. எதற்காக அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வருவாயை வந்து அதிகரிக்கும் விளக்கப்பட்டியலை மறு ஆய்வு செய்வதற்காகவும் விகித கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதற்காகவும் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. 7 உறுப்பினர்கள். ஹெட்டு வந்து யார் இருப்பா அப்படின்னா இந்த சாம்ராட் சௌத்ரி அவர்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்தியாவோட ஹாக்கி அணிக்கு 2036 வரைக்குமே ஸ்பான்சர்ஷிப் அளிக்க ஒடிசா முடிவு. ஆல்ரெடி இவங்க தான் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து வழங்கிட்டு வர்றாங்க. இப்போ மேலும் வந்து 36 வரையும் அறிவிக்க இருக்கிறாங்க. சரி, பண்ண இருக்கிறாங்க. அதனுடைய சிஎம் யார்? மோகன் சரண்மாஜி. ஆளுநர் ரகுவர் தாஸ் அவர்கள். முதல்வரின் காலை உணவு திட்டம் நம்மளுக்கு தெரியும். செப்டம்பர் 15, 2022 5ஆம் வகுப்பு வரை பண்ணாங்க. தற்பொழுது அரசு உதவி வரும் பள்ளிகளும் செயல்படுத்த வந்து ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஓகே. விரைவு குடியேற்ற நம்பகமான பயனர் திட்டம் அமித்ஷா வந்து தொடங்கியிருக்கிறாரு. வெளிநாடு செல்லுபவர்களுக்கான நடைமுறைகளை வந்து எளிமைப்படுத்துவதற்காக இந்த விரைவு குடியேற்றம் நம்பகமான பயனர் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ உளவுத்துறை இயக்குனராக தபன் குமாரினுடைய இருந்த பதவி வந்து 1 ஆண்டு மேலும் வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது. ஹிமாச்சலில் வந்து IPS அதிகாரியாக இவர் இருந்திருக்கிறார். சி.வி. சந்திரசேகர் அவர்கள் காலமாக இருக்கிறார். இவர் பரதநாட்டிய கலைஞராக இருக்கிறார். இவரை கலைஞை வந்து அங்கீகரிக்கும் விதமாக 2017 பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? சில நம்ம முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக நீர்வரவியல் தினம் என்பது ஜூன் 21 கொண்டாடப்படுகிறது. கருப்பொருளாக ஹைட்ரோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன் மெரைன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது தீமாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான தினம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சர்வதேச யோகா தினம் என்பது ஜூன் 21 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? தீம் என்ன? யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த பிரதமர் எங்கே பங்கேற்றார் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஷெர்இ காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு அரங்கம் தால் ஏரியில் வந்து பங்கேற்றிருக்கிறார். இந்த யோகா தினம் என்பது 2015 நம்ம இந்தியா வந்து கொண்டாடிட்டு வராங்க. சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? யோகா தினம் தெரிஞ்சு வச்சுங்க. உலக ஒட்டகச்சிவிங்கி தினம் என்பது ஜூன் 21 தான் கொண்டாடப்படுகிறது. ஒட்டகச்சிவிங்கிகள் வந்துட்டு தன்னுடைய அமைப்பை வந்துட்டு அந்த காலநிலைகளுக்கு ஏற்ப அப்டேட் செஞ்சுட்டே வரக்கூடிய ஒரு விலங்கினம். ஓகேங்களா? ஸோ அதனோட கழுத்தே பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நீண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உலக ஒட்டகச்சிவிங்கியினுடைய முக்கியத்துவம் குறித்தும் அதை எப்படி பாதுகாக்கணும் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது உலக இசை தினம், மியூசிக் டே, ஜூன் 21 தான் கொண்டாடுறாங்க. மியூசிக் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் நம்ம ஒரு மியூசிக் கேட்டாமே அமைதியாகும். ஓகேங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே. ஸோ உலக இசை தினம் கொண்டாடப்படுகிறது.
உலகின் மிக நீண்ட பகலாக ஜூன் 21. ஓகேங்களா, அதிக நேர பகல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி வரைக்குமே பகல் பொழுது மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, உலக மனிதநேய தினம் என்பது ஜூன் 21. மனிதநேயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுவது, கருணை காட்டுவது, மனிதநேயம் ரொம்ப முக்கியம். அதற்கான தீம் என்ன சார் அப்படின்னா செக்யூலரிசம் இன் இன்டர்ஃபெய்த் ஹார்மனி அப்படின்றது. சர்வதேச கைம்பெண்கள் தினம் என்பது ஜூன் 23 அனுசரிக்கப்படுகிறது. கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லை கணவன் இறப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் கைம்பெண்கள் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்கிறாங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு முக்கியமான தினமாக இந்த தினம் இருக்குது. இதனுடைய கருப்பொருள் ஆக்சலரேட்டிங் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா, அடுத்தது சர்வதேச ஒலிம்பிக் தினம் என்பது ஜூன் 23. இதற்கான கருப்பொருள் லெட்ஸ் மோர் அண்ட் செலிப்ரேட். ஐக்கிய நாடுகளினுடைய பொது சேவை தினம் என்பதும் ஜூன் 23 தான் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச பெண்கள் பொருளியல் தினம் என்பது ஜூன் 23, அதாவது பெண் இன்ஜினியர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவர்களுக்கான ஒரு தினமாக இது இருக்குது. ராஜதந்திரத்தில் பெண்களின் சர்வதேச தினமாக ஜூன் 24 கொண்டாடப்படுகிறது. உலக விட்டிக்கோ தினம் என்பது ஜூன் 25 அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இதோடு வந்துட்டு இந்த 25ஆம் தேதி வரை கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 5 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் என்னது கம்ப்ளீட்டாக முடியுது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.